இந்த மாதம் ஆண்டவர் உங்களை ஆச்சரியமாய் நடத்துவார். யோர்தானை கடப்பார். என்ன சொல்லுங்க? எந்த யோர்தான் உனக்கு முன்பதாக நிற்கிறதோ நீ காலெடுத்து வைக்கும் பொழுது அது ரெண்டாய் பிளக்கும். அது கரை புரண்டு வருகிற யோர்தான் தான். உன்னை மோதி தள்ளுகிற யோர்தான் தான். உன்னை விழ தள்ளுகிற யோர்தான் தான். ஆனால் அது உன்னை கண்டால் ரெண்டாய் பிரியும். பொலிட்டிக்கல் ஃபைட்ஸ் அதிகமாக இருக்கும். சில அரசியல் தலைவர்களுக்கு எதிராய் தாக்கப்படுகிற அளவுக்கு நிறைய போராட்டங்கள் எழும்புது. திரும்ப சொல்கிறார், அரசியல் தலைவர்களுக்கு எதிராய் தாக்கப்படுகிற அளவுக்கு இந்த மாதிரி திடீர்னு ஸ்லீப்பர் தூக்கி அடிப்பாங்க, பொருளை தூக்கி அடிப்பாங்க, இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்களே. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எழும்புகிறது. ஆனாலும் கர்த்தர் தமிழகத்துக்குள் சமாதானம் உண்டாவதாக. பூமி அதிர்ச்சிகள் எந்த தேசத்திலும், இந்தியாவுக்குள்ள எந்த மாநிலத்திலும் மாவட்டத்திலும் வராதபடிக்கு தடுப்பாராக. அக்டோபர் மாதம் உங்கள் வீட்டை காக்கிறார். உங்கள் வீட்டை சுற்றி அக்கினி மதனை கட்டுகிறார். உங்க வீட்டுக்கு விட்டு வெளியில போய் சுகமாய் திரும்ப வீட்டுக்கு வருவீங்க. உங்க வண்டியில இயேசு ரத்தம் தெளிப்பாராக. ஹாஸ்பிட்டல் பக்கம் போக கூடாது, டாக்டர் பக்கம் போக கூடாது. நல்ல ஆமென் சொல்லுங்க. மெடிசன் வாங்க கூடாது. டேப்லெட்டுகள் ஆட்டுக்குடியில இருந்தால் முற்றுப்புள்ளி வைப்பாராக. இந்த மாதம் முழுதும் கர்த்தர் வருகிற புதிய மாதத்தை, இந்த மாதத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. சொல்ல மாட்டீங்களே? செப்டம்பர் வரைக்கும் நடத்துகிறார். அக்டோபரை அதிசயமாய் நடத்துவார். ஒரு பாடலை கர்த்தர் போடுகிறார். அந்த பாடலில் ஒரு அபிஷேகம் இறங்கும். அந்த சத்துருவை முறிப்பார். அக்டோபர் மாசத்துல எந்த சத்துரு உனக்கு விரோதமாய் எழும்பும்படிக்கு சாத்தானுடைய மண்டலத்தில் போடப்பட்டிருக்கிறதோ அதை கர்த்தர் முறித்து விடுதலை கொடுக்க போகிறார். விசுவாசிக்கிறீர்களா? ஆமென் சொல்ல மாட்டீங்களா? 31 நாட்கள் நம்ம அதிசயமாய் நடத்துவார். தீங்குக்கு விலக்கி காப்பார். அரக்கன் கோலியாத்தை அழிக்கும் வல்லமையை சிறிய தாவீதுக்குள் வைத்தவரே, ஆடுகள் மேய்த்தவரே, ஜாதிகள் மத்தியிலே உயர்த்தி தூக்கினீரே. அரக்கன் கோலியாத்தை அழிக்கும் வல்லமையை சிறிய நல்ல கரங்களை தட்டி பாருங்கள். ஆடுகள் மேய்த்தவரே, ஜாதிகள் மத்தியிலே உயர்த்தி தூக்கினீரே. அல்லேலூயா துதி உமக்கே, அல்லேலூயா துதி உமக்கே, அல்லேலூயா துதி உமக்கே, அல்லேலூயா துதி உமக்கே. இந்த மாதம் அந்த அற்புதம் நடக்கட்டும். அக்டோபர் மாதம் செய்வாராக. உனக்கு வாசல் திறப்பதாக. கடைக்கு உழைப்பார். மறந்து சொல்லுங்க. சொல்லிட்டே இருக்க. இந்த மாதம் நீ வாழாக மாட்டாய், கடையாவாய். கீழாய் மாட்டாய், மேலாவாய். கடைகளை உடைக்கிறார், வாசல்களை திறக்கிறார். வியாதி விலங்கினங்கள் மாறட்டும். இந்த மாதம் முழுவதும் மருத்துவமனை, ஹாஸ்பிட்டல், டாக்டர் போகாதபடி தடுப்பாராக. விசுவாசித்தால் வாய்களை உண்மை திறமகளே. அக்டோபர் மாசம் ஒருத்தர் ஹாஸ்பிட்டல் போகிறாரு. நல்ல கைகளை தட்டி அரக்கன் கோலியாத்தை அழிக்கும் வல்லமையை சிறிய தாவீதுக்குள் வைத்தவரே, ஆடுகள் மேய்த்தவரே, ஜாதிகள் மத்தியிலே உயர்த்தி தூக்கினீரே. அரக்கன் கோலியாத்தை அழிக்கும் வல்லமையை சிறிய தாவீதுக்குள் வைத்தவரே, ஆடுகள் மேய்த்தவரே, ஜாதிகள் மத்தியிலே உயர்த்தி தூக்கினீரே. அல்லேலூயா துதி உமக்கே, சொல்லுங்க. Glory to God. சொல்லுமா, உன்னை வாழாக்க மாட்டா. இந்த அக்டோபர் மாதம் உனக்கு ஜெயமா இருக்கும். எல்லா சாத்தான மண்டலத்தில் போடுகிற திட்டங்களை உடைய
சொல்ல மாட்டீங்களா? இந்த மாதம் கர்த்தர் ஜெயமாய் நடத்துவார். அக்டோபர் மாதத்தில் 31 நாட்களுக்கு 31 தூதர்களை வைப்பாராக. உங்க வீட்டு வாசல் ஆட்டுக்குட்டியின் ரத்தம் தெளிக்கப்படுவதாக. எந்த பலவீனம் வராதபடி காப்பாராக. சத்துருடைய மண்டலத்தில் போடுகிற திட்டங்களை முறிப்பாராக. நல்ல சுகத்தை கொடுக்கிறார், பலனை கொடுக்கிறார். வாகனத்தில் ரத்தம் தெளிக்கிறார். வீட்டில் இயேசு ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கிறது. போக்கிலும் வருதிலும் காக்கப்படுவாய், ஆசீர்வதிக்கப்படுவாய். அன்எக்ஸ்பெக்டட் மிராக்கிள் நடக்கட்டும். வேலை இல்லாத பிள்ளைக்கு வேலை இந்த வாசல் நடக்கும். மங்களம் நடக்காத பிள்ளைக்கு மங்களம் பிக்ஸ் ஆகட்டும். புத்திர பாக்கியம் உண்டாகட்டும். அக்டோபர் மாதம் உன் வீட்டை தேடி வரும், உன் வாசலை தேடி வரும். நீ அலைந்து திரிந்த நாட்களுக்கு என் ஆண்டவர் செய்கிற அற்புதத்தை காண்பாய். உன் பினான்ஸை திருடுகிற பிசாசின் கைகளை முறிப்பாராக. அக்டோபர் மாசம் யார்ட்டையும் நாங்க கை நீட்டி நிக்க கூடாது. நாங்க கொடுக்கிறவங்கள வைப்பீராக. எங்க பணத்தை திருடுகிற சாத்தாவின் கையை முறிப்பாராக, முறிப்பாராக. அக்டோபர் மாசத்தை ஆளுகை செய்வாராக. இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடப்பதாக. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. அந்த மாதத்தை தமிழகத்தை காப்பாராக. இயற்கை சீற்றங்கள் அதிகமாக இருக்கும். பயங்கரமான கிளைமேட்டிக் சேஞ்சஸ் இந்த மாசம் இருக்கும் அக்டோபர். ஆனா ஒன்று நம்மை சேதப்படுத்தாது. சத்தமா சொல்லுங்களேன். பொலிட்டிக்கல் ஃபைட்ஸ் அதிகமாக இருக்கும். சில அரசியல் தலைவர்களுக்கு எதிராய் தாக்கப்படுகிற அளவுக்கு நிறைய போராட்டங்கள் எழும்புது. திரும்ப சொல்கிறார், அரசியல் தலைவர்களுக்கு எதிராய் தாக்கப்படுகிற அளவுக்கு. இந்த மாதிரி திடீர்னு ஸ்லீப்பர் தூக்கி அடிப்பாங்க, பொருளை தூக்கி அடிப்பாங்க, இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்களே. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எழும்புகிறது. ஆனாலும் கர்த்தர் தமிழகத்துக்குள் சமாதானம் உண்டாவதாக. பூமி அதிர்ச்சிகள் எந்த தேசத்திலும், இந்தியாவுக்குள்ள எந்த மாநிலத்திலும் மாவட்டத்திலும் வராதபடிக்கு தடுப்பாராக. சத்தமா சொல்லுங்களேன். தேவ கரம் கூட இருப்பதாக. எந்த ஒரு வல்கனோன்னா தமிழ்ல டக்குன்னு வரல, எரிமலை கொந்தளிக்கிற சூழ்நிலைகள் அநேக இடங்களில் வருகிறது. கர்த்தர் தடுப்பாராக. சத்தமா சொல்லுங்களேன். இந்த மாசம் எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்குள்ள பயங்கர ஃபைட், ஆர்குமெண்ட்ஸ் பயங்கரமாய் நடக்கும். ஆனாலும் கர்த்தருடைய கரம் எல்லாமே முட்டி மோதுவாங்களே தவிர நமக்கு செய்யறதெல்லாம் விட்டுருவாங்களான்னு தெரியல. கர்த்தர் தமிழகத்தை ரட்சிப்பாராக. சொல்ல மாட்டீங்களே. அரசியல் தலைவர்களுக்குள்ள விபத்துகள் ஏற்படுகிறது, வராதபடிக்கு தடுப்பாராக. ஆவிக்குரிய தலைவர்களுடைய சுகத்துக்காகவும் பாதுகாப்புக்காகவும் ஜெபிக்க சொல்கிறார். அக்டோபர் மாசம் நம்மளுடைய தமிழகத்தில் இருக்கிற எந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் லீடருக்கும் எந்த மரணமும் ஒன்றும் வராதபடிக்கு கர்த்தர் காப்பாராக. அவருடைய துணைவியார்களை கர்த்தர் காப்பாராக. சொல்ல மாட்டீங்களே. தேவ கரம் கூட இருப்பதாக. தேவன் ஆளுகை செய்வாராக. அக்டோபர் மாதம் உங்கள் வீட்டை காக்கிறார். உங்கள் வீட்டை சுற்றி அக்கினி மதலை கட்டுகிறார். உங்க வீட்டுக்கு விட்டு வெளியில போய் சுகமாய் திரும்ப வீட்டுக்கு வருவீங்க. உங்க வண்டியில இயேசு ரத்தம் தெளிப்பாராக. ஹாஸ்பிட்டல் பக்கம் போக கூடாது, டாக்டர் பக்கம் போக கூடாது. நல்ல ஆமென் சொல்லுங்க. மெடிசின் வாங்க கூடாது. டேப்லெட்டுக்கெல்லாம் ஆட்டுக்குட்டி ரத்தம் முற்றுப்புள்ளி வைப்பாராக. இதுவரைக்கும் நீ எடுத்த மருந்துக்கெல்லாம் அக்டோபருக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறார். அக்டோபருக்கு மருத்துவமனைக்கு போகாதபடி தடுப்பாராக. நல்ல சுகம் பலன் ஆரோக்கியம் இருப்பதாக. எல்லா பலவீனங்களை கர்த்தர் கேன்சல் பண்ணுவாராக. காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலனை கொடுப்பாராக. எல்லா தீங்குக்கு விலக்கி காப்பாராக. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இந்த மாதம் ஆண்டவர் தருகிற ஒரு வாக்கு தத்தம் யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்கிறேன். கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரனாகிய நூனின் குமாரன் யோசுவாவை நோக்கி, எம் தாசனாகிய மோசே மரித்து போனான். இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்க. இந்த மாதம் ஆண்டவர் உங்களை ஆச்சரியமாய் நடத்துவார். யோர்தானை கடப்பாய். என்ன சொல்லுங்க? எந்த யோர்தான் உனக்கு முன்பதாக நிற்கிறதோ நீ காலெடுத்து வைக்கும் பொழுது அது 2ஆய் பிளக்கும்.
அது கரை புரண்டு வருகிற யோர்தான் தான். உன்னை மோதி தள்ளுகிற யோர்தான் தான். உன்னை விழ தள்ளுகிற யோர்தான் தான். ஆனால் அது உன்னை கண்டால் இரண்டாய் பிரியும். உன்னை மோதி விழ தள்ளுகிற நினைக்கிற யோர்தான்கள் எத்தனை எழும்புகிறதோ, நீ கர்த்தருடைய மகிமுள்ள பெட்டியை சுமந்து கொண்டு நிற்கிறபடியினால் இப்ப நான் ஜெபிக்க போறவங்க மேல கர்த்தர் ஒரு மகிமையை வைக்க போகிறார். ஒரு மகிமையை வைக்க போகிறார். உன்னையே ஒரு உடன்படிக்கை பெட்டியாய் மாற்றுவார். உடன்படிக்கை பெட்டி என்பது கர்த்தருடைய மகிமை. உன்னையே கர்த்தருடைய மகிமையாய் மாற்றப் போகிறார். பெட்டிக்குள்ள 3 இருக்கும். அது எபிரேயர் 9:1-2 சொல்கிறது. ஆரோனுடைய துளிர்த்த கோல் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து உள்ள இருக்கிறார். சொல்ல மாட்டீங்களே. மண்ணா வைக்கப்பட்ட பாத்திரம் அது கர்த்தருடைய வார்த்தை, தேவனுடைய கற்பனை, கட்டளை, கீழ்ப்படிதல். இந்த 3 உனக்குள்ள கர்த்தர் வைப்பாராக. இந்த 3ஐயும் பிடிச்சிட்டு நீ சுமந்து நடப்பாயாக. கரை புரண்டு வருகிற யோர்தான் இரண்டாய் பிளக்கும். பாதை உண்டாகும், வாசல் திறக்கும். விசுவாசித்தால் ஒரு ஆமென் சொல்லுங்கள். இந்த அக்டோபர் மாதம் வழி இல்லாத இடத்துல உனக்கு வழி திறப்பார். உன்னை பின்தொடர்கிற சத்துருக்கு முற்றுப்புள்ளி வைப்பார். எத்தனையோ வருஷங்களுக்கு முன்ன சொன்ன வாக்குத்தத்தம் இப்பொழுது நிறைவேறும். மன்னாவின் காலம் முடிகிறது. கானானின் காலத்தை பார்ப்பாய். மன்னா எடுத்து புசித்த மன்னா. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? மன்னாக்கா ஸ்தோத்திரம் பண்ணு. இனி நீ பாலும் தேனும் புசிப்பாய். இதுவரைக்கும் மன்னாவை புசித்தாய். இனி பாலும் தேனும் புசிக்கிற அடுத்த சீசன் கொண்டு போவாராக. அக்டோபர் மாசம் அடுத்த சீசன் கொண்டு போவாராக. எந்த யோர்தான் உனக்கு முன்பதாக நிற்கிறதோ அது இரண்டாய் பிளப்பாராக. சொல்ல மாட்டீங்களே? ஆசாரியர்கள் அதன் மேல் கால் எடுத்து வைக்கும் பொழுது இரண்டாய் பிளந்தது. அப்படின்னா நீதான் ராஜரிக ஆசாரி கூட்டம். சொச்சவராமே சொல்லுங்கள. அந்த அபிஷேகத்தை வைப்பாராக. உங்க மேல ஒரு மகிமையை வைக்க விரும்புகிறார். அந்த மகிமையின் ராஜா உன்னோடு கூட இருக்கிறார். உன் வீட்டுக்குள்ள மகிமையின் ராஜா சிங்காசனம் விட்டு அமருவாராக. உன் வீட்டுக்குள்ள ஒரு மகிமை இருப்பதாக. இந்த மாசம் உனக்கு விரோதமா மந்திரமோ சூனியமோ செய்வினையோ உனக்கு விரோதமா ஏவி விடப்பட்ட நினைத்தால் கர்த்தர் இப்பொழுதே நான் பலவானை முந்தி காட்டி முறித்து வாய்களை விரிவாய் திருமகனே 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 சத்ருவே கையெடு. அக்டோபர் மாசம் என் குடும்பத்தை கை வைக்க உனக்கு அதிகாரம் இல்லை. என் பிள்ளைங்களை கை வைக்க அதிகாரம் இல்லை. என் சர்வத்தை கை வைக்க அதிகாரம் இல்லை. என் பினான்ஸை கை வைக்க அதிகாரம் இல்லை. என்னுடைய காம்பவுண்டை கை வைக்க அதிகாரம் இல்லை. தொழிலை கை வைக்க அதிகாரம் இல்லை. கர்த்தர் வழிகளை திறப்பாராக. அற்புதம் நடப்பதாக. ஆச்சரியமான ஒரு அற்புதம் நடக்கட்டும். சில பேர் சொல்றாங்களே எனக்கு இது கிளிக் ஆகும் நினைக்கல. கர்த்தர் கிளிக் ஆக்குனார். அது போல ஒரு கிளிக் ஆக்குவார். ஒரு காரியத்தை கர்த்தர் நடப்பிப்பாராக. தூதரை அனுப்புவாராக. 31 நாட்களுக்கு உனக்கு வேண்டிய தூதர்களை ரிலீஸ் பண்ணுவாராக. விசுவாசலாமே சொல்லுங்க. உன் பணத்தை திருடின சாத்தான் கையை முறிப்பாராக. இப்படி ஆவியானவர் சொல்கிறார். செப்டம்பர் வரைக்கும் உன்னை பின்தொடர்ந்த சத்துரு இந்த நாளில் அவன் முற்றுப்புள்ளி வைக்கிறார். அவன் கை முறிக்கப்படுவதாக. பலன் உண்டாவதாக. சுகம் உண்டாவதாக. கையெடு சாத்தானே. எல்லாம் சொல்லுங்க. கையெடு சாத்தானே. நல்ல சத்தமா சொல்லுங்க. உங்க வீட்டை கை வைத்த, உன் குடும்பத்தை கை வைத்த, உன் பிள்ளையை கை வைத்த, உன் சரீரத்தை கை வைத்த, உன் பினான்ஸை கை வைத்த, உன் சரீரத்தின் உறுப்புகளை கை வைத்த, உங்க தொழிலை கை வைத்த, உங்க சம்பாத்தியத்தை கை வைத்த, உன் சிந்தையை கை வைத்த, உன் கண்களை கை வைத்த, உன்னுடைய வீட்டை கை வைத்த, வாகனத்தை கை வைத்த எல்லா சத்துருடைய கைகளை கர்த்தர் இப்பொழுது முறிக்கிறார் 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 முறிக்கிறார். பெற்றுக்கொள் பெற்றுக்கொள் பெற்றுக்கொள். வாய்களை விரிவாய் திறங்க திறங்க திறங்க. இயேசுவின் நாமத்தில் உங்கள் கண்கள் அற்புதங்களை காண்பதாக. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நான் மோசையோடு கூட இருந்தது உன்னோடு கூட இருப்பேன். உன்னை விட்டு விலக மாட்டேன். உன்னை கைவிட மாட்டேன். தைரியமா போ. உன்னை கண்டு யோர்தான் நடுங்கும். உன்னை கண்டு யோர்தான் பிரியும். நீ விசுவாசத்தோடு கடந்து போவாய். அடையாளத்தோடு போவாய். 12 கற்களோடு போவாய். கர்த்தர் செய்த அற்புதத்தை சாட்சியாய் சொல்லுவாய். அக்டோபர் முழுவதும் ஆளுகை செய்வாராக. 31 நாட்களிலும் ஆட்டுக்குட்டி ரத்தம் தெளிக்கப்படுவதாக. உன் பிள்ளையை கர்த்தர் ஆளுகை செய்வார். பிசாசு தொடக்கூடாது. வியாதி தொடக்கூடாது. பலவீனம் தொடக்கூடாது. எல்லா கட்டுகளையும் முறிப்பாராக. திரும்பவும் சொல்றாரு. அக்டோபர் மாசத்துல யாராவது உனக்கு விரோதமா மந்திரமோ சூனியமோ செய்வினையோ ஏவலாவியோ சர்ப்பமோ சாத்தானுடைய மண்டலத்திலே போட்டாலும் இந்த நாளிலே வாய்களை விரிவாய் திறமகனே அவர்களை முறிப்பாராக 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 முறிப்பாராக. பலவானை முந்தி காட்டுகிறேன். பெற்றுக்கொள் 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 பெற்றுக்கொள். இயேசுவின் நாமத்தினால இயேசுவின் நாமத்தில் நிற்கிற எல்லா ரத்தத்தால் மறைப்பாராக. இங்க இறங்குற அக்கினி உன் வீட்டு மேல பாயட்டும். காம்பவுண்ட் மேல கட்ட வைப்பாராக. இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாவதாக. பிள்ளைகளை ரத்தத்துக்குள் மறைப்பாராக.
மாசம் கிழக்கு போனாலும் மேற்கு போனாலும் வடக்கு போனாலும் தெற்கு போனாலும் கர்த்தர் உன்னை பாதுகாப்பார். தொழில் விசாலமாக்குவார். புது புது ஆர்டர்ஸ் வருவதாக, புது புது கதவுகள் திறப்பதாக, காரியம் வாய்ப்பதாக. ஆண்டவரே, எங்களுக்கு உங்களை விட்டா யாருமே இல்ல. நீங்க செய்யறதை நாங்க பார்க்கணும். அக்டோபர் மாசம் பொருத்தனை பண்ணவங்கள அதை நிறைவேற்றுவீங்க. அந்த அற்புதம் நடப்பதாக. துதி கன மகிமை கர்த்தர் ஒருவருக்கு. ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் ஆளுகை செய்து நடத்துவாராக. ஹல்லேலூயா. ஆமென். யோர்தான் நதி போன்ற சொர்க்கமிண்டு மாளாதே. யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சொர்க்கமிண்டு மாளாதே. ஆர்ப்பித்தயதோனி என்று பாடுவே. ஆர்ப்பித்தயதோனி கரங்களை தட்டி பாடுவே. இயேசு என்னும் நாமமே, நாமமே ஆத்துமாவின் கீதமே, கீதமே என் நேசரே சுவை நான் என்றும் கேட்கும் மகிழ்ச்சிடுவேன். என் நேசரே சுவை நான் என்றும் கேட்டு மகிழ்ச்சிடுவேன். ஹல்லேலூயா. மாதம் முடிவதற்குள்ள கர்த்தர் சாட்சி வைப்பாராக. ஒவ்வொரு வீட்டுக்கு அற்புதம் நடப்பதாக. கடந்த நாட்களில் உன்னை பின்தொடர்ந்த எல்லாத்துக்கும் கர்த்தர் முடிவு கட்டினார். தீங்கோனை அணுகாது. இரத்தத்துக்குள் மறைப்பாராக. ஒவ்வொருத்தரும் சுற்றி அக்கினி மதிலை கட்டி காப்பாராக. கரங்களை தட்டி புதிய கன மகிமை கர்த்தர் ஒருவருக்கு, நாம் சிறுக அவர் பெறுக. இயேசுவின் மூலம் கேட்டுக்கொள்ளுங்க நல்ல பிதாவே. சத்தமா ஆமென் சொல்லுங்கள். பரலோகம் கேட்கட்டும். இந்த மாதம் பிறந்த நாள் காண்கிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். திருமண நாள் காண்கிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆசீர்வாதம் மழை கட்டவிழ்க்கப்படுவதாக. Amen, amen, amen. God bless you.